விவசாயிகள் குழப்பமடைகிறாங்க, வியாபாரிகள் குழப்பமடைஞ்சிருக்காங்க, மற்றும் மக்களுக்கும் குழப்பம். இதனை வாட்டர்மெலன் சாப்பிடலாமா வேணாமான்னு நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம். தாராளமாக வாட்டர்மெலன் சாப்பிடலாம். நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அனைத்து தர்பூசணி பழங்களும் மிகவும் சேஃபர் ஜோனுக்குள்ளே நாங்கள் வச்சுருக்கிறோம். எந்த விதத்திலையுமே அதில் கலப்படம் விவசாயிகள் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்றது இல்லை. ஆனால் ஒரு சில இடத்துல நடக்கக்கூடிய தவறு அதை சுட்டி காட்டுறதுக்கு நாங்கள் தயங்கிறது கிடையாது. நான் சென்னை பொறுத்த வரையிலும் உணவு பாதுகாப்புத்துறை நான் எல்லா இடத்துலையுமே மேக்சிமம் நாங்கள் போய் செக் பண்ணல பார்த்தோம்னா கலப்படமே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்வியூலையும் நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் போய் ரைட் பண்ண இடத்துலையும் பார்த்துருக்கோம். அங்கே எங்கேயுமே இந்த மாதிரி கலரிங் எங்கேயுமே இல்லை. இந்த டெஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். இது FSSAI அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டெஸ்ட். அடல்ட்ரேஷன்னா என்ன, அங்கே எந்தெந்த பொருளில் எந்தெந்த அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது FSSAI டெல்லி எங்களோட டெல்லியோட வெப்சைட்லேயே கிளீனாக வீடியோஸ் வைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு டீனா எப்படி கலப்படம் பண்ணுவாங்க, காஃபினா எப்படி கலப்படம் பண்ணுவாங்க, வாட்டர்மெலன்னா இதில் எப்படி அவங்க கலப்படம் பண்ணலாம், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம். இந்த அடல்ட்ரேஷன் எல்லாமே எங்கள் FSSAI வெப்சைட்டில் தாராளமாக இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்குங்க. நாங்கள் பண்ணினது தனிப்பட்ட முறையில் கிடையாது, டெஸ்ட்டு. இது எங்களுக்கு உத்தரவு வந்த பிறகுதான் நாங்கள் போய் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணணும். ஆனால் டெஸ்ட் பண்ணும் பொழுது எல்லாமே பாஸ் ஆகிருக்கு. எந்த விதத்துலையுமே கலரிங் இருக்குது அப்படின்றது எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கெட்டு போயிருக்குது. நிறைய பழங்கள் கெட்டுப்போன பழங்களை நாங்கள் எடுத்து அதை எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். அது மக்கள்கிட்ட கையில் போய் சேர்க்கணும். ஏன்னா எலிக்கடிச்ச பழங்களோ இல்லை பெருக்காங்கடிச்ச பழங்களோ சாப்பிட்டால் எலிக்காய்ச்சலோ இல்லை லெப்டோஸ்பைரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி நோய்கள், பல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை நாங்கள் தடுத்துருக்குறோம். இது வரைக்கும் நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் எந்த கேஸுமே ஒருத்தர் மேலே போய் இந்த பழம் கட் பண்ண இவருக்கு கலர் போட்டிருக்கிறாங்க, இவங்க மேலே கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் நான் பதிவு பண்ண முடியல. ஏன்னா உண்மை அதுதான். எந்த பழமே கிடையாது. எந்த விவசாயியுமே 99.9999% எந்த மாதிரி தவறும் செய்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சிலர் நம்ம வாய்க்கு போகும் பொழுது மாறும் பொழுது இந்த பழத்தை சாப்பிட்டாவே நம்ம உடம்புல கெட்டு போயிடும், பழங்கள் பூராவுமே கெட்டுப்போன பழங்களாக தான் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு மாயை உண்டு பண்ணிட்டாங்க. தயவு செய்து இந்த மாதிரி மாய்க்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். இந்த பழங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த பழம், நல்ல பழங்கள். நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பழங்கள் அற்புதமான பழங்கள், தாராளமாக நம்ம சாப்பிடலாம் எந்த விதத்துலையுமே. ஆனால் ஓரிரு இடங்கள்ல இருந்து எங்களுக்கு தகவல் வர்றது என்னன்னா, அந்த பழம் சாப்பிட்ட உடனே சார் எனக்கு வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு, இதெல்லாம் கலராக இருக்குது, நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு எங்களுக்கு வருதான் செய்யுது. ஆனால் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த விதத்துலையுமே கிடையாது. வி ஆர் இன் வெரி வெரி சேஃபர் ஜோன். அதனால தாராளமாக நம்ம பழங்கள் சாப்பிடலாம். அப்படி யாராவது அந்த மாதிரி தவறு செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா உணவு பாதுகாப்புத்துறை அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். அதில் எந்த விதமான தயவுதட்சணமும் நாங்கள் காட்ட மாட்டோம். ஏன்னா இது மக்களோட உயிரோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதில் மிக ஜாக்கிரதையாக நாங்கள் கையாண்டுட்டு இருக்கிறோம். அதற்காக நாங்கள் பார்த்தோம்னா யாருக்காகவும் விவசாயிக்கு அகைன்ஸ்டாக நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை இது பண்ணுறாங்க. கண்டிப்பாக கிடையாது. தாராளமாக வாட்டர்மெலன் சாப்பிடலாம். எங்களோட கண்காணிப்பு இருக்கிற வரைக்கும் மக்கள் தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்க. அந்த கண்காணிப்பை நான் பார்த்துக்கிறேன், எங்கள் உணவுத்துறை பார்த்துக்கும். அதனால நீங்கள் எந்த விதமான பயமோ ஒரு அச்சமோ உங்களுக்கு எதுக்குமே தேவையே கிடையாது. உங்களுக்கு கண்களுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டு வந்த இந்த பழம் நான் போய் நானே கடையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த கடை நான் யார் என்னன்னு கூட தெரியாம நான் என்னோட டிரைவரை வச்சு போய் வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த பழம் நான் செலக்ட் எல்லாம் பண்ண கிடையாது. இதே பழத்தை தான் நான் உங்க கண்ணுக்கு முன்னாடியே வெட்டி சாப்பிட்டுக்காக. இதுக்கு முன்னாடி கலரிங்னு ஒன்று நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். அது பார்த்தோம்னா இயற்கையாகவே இந்த வாட்டர்மெலனுக்காக கலர் இருக்கிறது. நான் பல வீடியோவிலையும் நான் இதே தான் நான் சொல்லியிருக்கிறோம். உணவு பார்த்த அதிகாரிகள் எல்லாருமே சொல்றதுன்னா அதுக்குன்னு உண்டான கலர் இருக்கு. ஆனால் அந்த இளம் சிவப்பை விட்டு மிகவும் சிவப்பு, ரொம்ப பிரைட் ரெட் அந்த மாதிரி இருந்தாலோ அல்லது சாப்பிடும் பொழுது ரொம்ப சர்க்கரை இனிப்பு, சர்க்கரை மாதிரி டேஸ்ட், நாக்குல எல்லாம் கலர் ஒட்டுது, உதட்டல எல்லாம் கலர் ஒட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் அடல்ட்ரேஷன் இருக்கிறது.
இதை தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஒரு டீ கடைக்கு போறாங்க, டீ குடிக்கும் பொழுது அந்த டீ எப்படி இருக்கணும் அப்படின்றத முதற்கொண்டு நாங்கள் வந்து சொல்லி கொடுக்குறோம். நார்மலா ஒரு டீ கடையில் போனால் ஒரு டீ போட்ட உடனே ஒரு டம்ளர்ல கலர் வந்ததுன்னா அது அடல்ட்ரேஷன் நாங்கள் வந்து சொல்லி கொடுக்குறோம், மக்களுக்கு நாங்கள் தெரிவிப்படுத்துறோம். இதுதான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறோம். அதே போலதான் இந்த மாதிரி பழங்களை கட்டுப்படும்போதோ இது மாதிரி இருந்ததுன்னா கலரிங் வந்து தொட்ட உடனே, கையில தொட்ட உடனே அல்லது ஒரு டிஷ்யூல தொட்ட உடனே மிக சிவப்பு கலர், தித்திப்பு, ரொம்ப இனிப்பு, சக்கரை பாகு இனிப்பு வந்ததுன்னா அது வந்து இயற்கை பழங்கள் கிடையாது. நார்மலாவே டிஷ்யூ உங்களுக்கு முன்னாடியே நான் கட் பண்ணி காமிக்கிறேன், அதோட இயற்கை வண்ணம் இருக்க தான் செய்யும். இதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம். எப்படி அடல்ட்ரேஷன்னா எல்லா பழங்களும் அடல்ட்ரேஷன் பண்ணது கிடையாது. எல்லா பழங்களும் தரமான பழங்களா தான் இருக்குது. நம்ம ஊரை பொறுத்தவரையில் மிக சேஃபர் ஜோன்ல தான் இருக்கு. அதனால மக்கள் தாராளமாக நீங்க இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. அந்த மாதிரி தவறு செய்யறவங்களை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தாராளமா வாங்கி சாப்பிடலாம். உங்க கண்களுக்கு முன்னாடியே இந்த பழத்தை நான் கட் பண்ணி நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நீங்க பாருங்க. இது வந்து அடல்ட்ரேஷன் பண்ண கிடையாது, நான் ரேண்டமா செலக்ட் பண்ண பழம் தான் இது. இதுக்கும் அடியில இருந்து தான் நான் எடுத்தேன். பழங்கள் எல்லாம் நிறைய போட்டு வச்சிருப்பாங்க, அதுல அடியில இருந்த ஒரு பழம் தான் நானா ரேண்டமா செலக்ட் பண்ணி வந்து வச்சிருக்கேன். அதை கட் பண்ணி உங்களுக்கு முன்னாடியே சாப்பிட்டு காமிக்கிறேன். இந்த பழம் உங்களுக்கு முன்னாடியே தான் கட் பண்றேன். இதே தான் டிஷ்யூ. இது பாருங்க, இளம் சிவப்பா இருக்கு, இளம் சிவப்பு. இது வந்து நேச்சுரல் கலர், அந்த ஃப்ரூட்டோட நேச்சுரல் கலர். இதை தாராளமா சாப்பிடலாம். இதுவே கலர்னு தயவு செய்து நம்ம நினைக்க வேண்டாம். உங்களுக்கு நான் வந்து எப்படி அடல்ட்ரேஷன் பண்றாங்க, அதுல நம்ம எப்படி நான்றது கூட நான் உங்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த பழம் பாத்தீங்கன்னா நான் ரெண்டு இதுலயுமே நான் உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி பழத்தை கட் பண்ணணும். ஸோ இந்த கலர் இயற்கையான கலர், நீங்க தாராளமா சாப்பிடலாம். மக்கள் எந்த விதமான அச்சமும் கொள்ள வேண்டாம், எதுவுமே கொள்ள வேண்டாம், தாராளமா சாப்பிடுங்க. இன்ஜெக்ஷன் போட்ட பழத்துல ரொம்ப டார்க்கா இருக்குமா சார்? ஆமா, அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க வந்து ஒரு வெள்ளை துணியில எடுத்துட்டு போய் கழுவுனா உடனே போயிடுங்கிறாங்க. ஆனா அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுல போகாது அப்படிங்கிறாங்க. நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இயற்கையான பழத்துல, இதை வந்து நானே சாப்பிட்டு காமிக்கிறேன். தாராளமா சாப்பிடலாம். எந்த விதமான பயமும் அச்சமும் தேவையில்லை. நம்ம விவசாயிகள் அவ்வளவு அழகா நேர்மையான முறையில கொண்டு கொடுக்காங்க. இது எப்படி அடல்ட்ரேட் பண்றாங்க, அதை டிடெக்ட் பண்றது எப்படி அப்படின்றது மட்டும்தான் FSSAI வெப்சைட்லேயே கொடுத்திருக்காங்க. நாங்க தனிப்பட்ட முறையில எந்த வித தமிழ்நாட்டுக்காக மட்டும் நாங்க இது வீடியோ போட கிடையாது. இது த்ரூ அவுட் இந்தியா, வேர்ல்டு முழுக்கவே இந்த டெஸ்ட் வந்து அவங்க வந்து ரேபிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஷ்யூ எடுத்து நீங்க தாராளமா கூகுள் பண்ணி பாருங்க. நீங்க அதுல பாத்தீங்கன்னாவே தெரியும், அழகா சொல்லுவாங்க அடல்ட்ரேஷன்னா என்ன, அடல்ட்ரேஷன் இல்லாததுன்னா என்னன்றது. ஓகே, இதுல வந்து அதாவது கலப்படமே இல்லாத பழங்கள். இது வந்து நான் வந்து செலக்ட் பண்ண கிடையாது, ரேண்டமா நான் எடுத்துட்டு வந்து சாப்பிடுறேன். தாராளமா மக்கள் வந்து எந்த ஐயமும் கொள்ளவே வேண்டாம். இந்த வாட்டர்மெலான் சாப்பிடுங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டோம். யாரெல்லாம் தவறு பண்றாங்களோ அவங்களெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உணவு பாதுகாப்பு துறை வந்து அவங்க மேல கடுமையான நடவடிக்கை நாங்க எடுப்போம். ஆனால் 99.9% வியாபாரிகள் எல்லாருமே நான் செக் பண்ணதுக்கு அப்புறம் அனுபவத்தில் நான் சொல்றேன், நம்ம சென்னை பொறுத்த வரையிலும் எனக்கு எங்கேயுமே இதுல இந்த மாதிரி ஹை கலரா எனக்கு வந்ததே கிடையாது. நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கும் பொழுது நான் அதுல கலரிங்க போட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். தொட்ட உடனே அது வந்து கலர் வந்து செகப்பா வரும். இது பாருங்க, நாம எவ்வளவுதான் பண்ணினாலும் அந்த கலர் வந்து இவ்வளவுதான் வரும் மேக்சிமம். இன்னும் கொஞ்சம் கலர் கூட வரலாம், அவ்வளவுதான்.
இதுக்கு மேல வந்து கலர் வந்தது, பட்ட உடனே வருது அப்படின்னம்னா அது வந்து கலப்படம் பண்ணது, அதுல வந்து கலர் ஆட் பண்ணிருக்காங்க, சக்கரப்பாகு ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சக்கரப்பாகு போடுறீங்க, கலப்படம் செஞ்சிருக்காங்க, எப்படி அது என்ன, அதுக்கான இப்ப இவ்வளவு டெமோ காமிச்சிட்டீங்க, அது என்னன்றது உறுதிப்படுத்த முடியுமா? நான் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் அதை எடுத்துட்டு வர சொல்றேன். இன்ஜெக்ஷன் பண்ண முடியுமா? இல்ல இன்ஜெக்ஷன் பண்ண முடியாது. பண்ணலாம், இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணலாம். அதுதான் எங்க வெப்சைட்ல சொல்லுவாங்க. பண்ணலாம் போது அப்ப அதுல ஏதாவது நம்ம வந்து சாம்பிள் எடுத்து லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் ஏதாவது கன்ஃபார்ம் ஆயிருக்குங்களா? இல்லையே, நான் தான் சொல்றேனே, நான் இது வரைக்கும் நான் எடுத்ததுல, நான் டெஸ்ட் பண்ணதுல எனக்கு கலரே வரல. சரிங்க சார், சென்னையில இல்ல, இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எஃப்ஓஸ் அதிகாரிகள் உங்க துறையை சேர்ந்தவங்க தான் கலர் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஏன் அவங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கா? இன்னும் தெரியல, நாங்க வந்து கேட்கணும். அது கண்டிப்பா நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் என்ன சென்னை பொறுத்த வரையிலும் என்னோட இதுல வந்து ப்ரிவியூல நான் பண்ணின ஆய்வுகள்ல எந்த கலரும் வரல. வந்திருந்ததுன்னா உடனடியாக நான் வந்து லேபுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அதுல எந்த விதமான தயக்கமும் நான் காட்டியிருக்க மாட்டேன். அவர் மேல தவறு இருந்ததுன்னா அவங்க மேல நாங்க வந்து நடவடிக்கை எடுத்திருப்போம். அதுல வந்து தரப்புல வாட்டர்மெலன் விவசாயிகள் தரப்புல வந்து பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்கிட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இது மாதிரி தொடர்ந்து தர்பூசணி பழங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்ற மாதிரியான கருத்து வருது. இது எப்படி சார்? இல்லைங்க, அந்த மாதிரி அது வந்து தவறான கருத்து. எனக்கு கார்பரேட் பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பத்தி, கூல்ட்ரிங்க்ஸ்ல பண்ணின தப்பே நாங்க வந்து கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை எல்லாம் எடுக்க சொல்லியிருக்கிறோம். அது இப்படி இருக்கும்போது கார்பரேட் காரங்க தான் வந்து இது பண்றாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. மிக தெளிவாக நான் சொல்றேன், இந்த டெஸ்ட் வந்து FSSAIயால எப்படி கண்டுபிடிக்கிறது பண்ணுனாங்கன்னா நடந்ததுனால தான் அவங்க எடுத்து இந்த வெப்சைட்ல போட்டிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி கலப்படம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் காமிச்சோம். யாரையுமே நாங்க சுட்டி காட்டி நாங்க வந்து நீங்க வந்து பண்றாங்க, மெட்ராஸ் பூரா சென்னை பூரா பண்றாங்க அப்படின்ற யாரையுமே நான் இதுவரைக்கும் என்னால கண்டுபிடிக்கவும் முடியல. ஆனா நிறைய பழங்கள் டன் கணக்கில், நான் நூற்றுக்கணக்கான பழங்களை தூக்கி நான் வீசி இருக்கிறோம். ஏன்னா எல்லாம் எலி கடிச்ச பழம், எலி குடஞ்ச பழம், அந்த மாதிரி பழங்களை தான் நாங்க வந்து தூக்கி போட்டிருக்கோம். இல்லையா, நாங்க மட்டும் இல்ல, நான் மட்டும் போய் எக்ஸாமின் பண்ணல, என் கூட எங்களோட துறை உயர் அதிகாரி, எங்களோட கமிஷனரே வந்து எங்களோட வந்தாரு ஆய்வுக்காக. உண்மைதானா அப்படின்னு அவரும் வெட்டி பார்த்தாரு, அவரும் பார்த்தாரு. அந்த வீடியோவை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அவரும் பார்த்துட்டு எங்கேயுமே இங்கே அடல்ட்ரேஷன் இல்லையே, ஒன்லி இந்த மாதிரி எலி கடிச்ச பழங்கள், பெருக்காம கடிச்ச பழங்கள் தான் இருக்கு, அழுகி போன பழங்கள் தானே இருக்கு அப்படின்னு அன்னைக்கு நாங்கள் சொல்லும் பொழுது அதே தான் சொன்னோம். சென்னையில் நான் எக்ஸாமின் பண்றப்போ எதுவுமே கலரிங் இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ தாராளமாக மக்கள் வந்து பயப்படாம இந்த பழத்தை வந்து சாப்பிடலாம். மேற்கொள்ளும் போது எலி கடித்த பழங்கள் அதிகமா பறிமுதல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஊசி செலுத்தப்பட்ட பழங்கள் எடுத்து பார்த்தாலும் அது எலி கடித்ததுக்கான அந்த அறிகுறியும் இருக்கிற மாதிரி தான் இல்ல. மக்கள் வந்து குழப்பம் அடைகிறாங்க. இல்ல, நம்ம கடிச்சிருக்கா, ஊசி போட்டுதான் வந்து இது விற்பனை செய்யறாங்களா அப்படின்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி லேப்ல கொடுக்கறதே நமக்கு வந்து டவுட்டா இருக்கு, கிளாரிபிகேஷன் பண்ண முடியல. அப்ப மக்களுக்கு எப்படி தெளிவுபடுத்த முடியும்? அதுதான், நீங்க எலி கடிச்ச பழன்றது நல்லாவே தெரியுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எலி நல்லா கரண்டுனதே நல்லா தெரியும். அது மாதிரி பார்த்தோம்னா அது நல்லா ஒரு மாதிரி இதாகவே இருக்கும். மக்களுக்கு அதுவும் நாங்கள் சொல்லி கொடுத்துறோம். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இந்த மாதிரி கூட கடிச்சிருக்கும். உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் என்னோட கத்தியிலேயே உங்களுக்கு பண்ணினேன், இந்த மாதிரி கடிச்சிருந்தது. சில பழங்கள்ல ஓட்டையே போட்டிருந்தது. நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்னாடியே நான் காமிச்சேன். இதுல ஓட்டை போட்டு உள்ளுக்கார எலிக்கள் போயிருந்தது, அழுகி இருந்தது, அதுக்குள்ள எலி புழுக்கையெல்லாம் இருந்தது. இது வந்து நாம் கண்முட அத்தனை பழங்கள் எடுத்து நாங்க வந்து அன்னைக்கு வள்ளூர் கோட்டத்துல நாங்க எடுத்து நாங்க டெஸ்ட்ராய் பண்ணும் பொழுது பார்க்கும்போது மனசு பதறிச்சு. இது சாப்பிட்டு யாருக்காவது எலிக்காய்ச்சல் வரும் அப்படின்றதுக்காக அத்தனை பழத்தையும் நான் கூட, ஆனா அத்தனை பழத்துல எதுலையுமே ஒரு பழத்துல கூட கலரிங்கே கிடையாது. இயற்கையான கலர். உங்களுக்கு செயற்கையான கலர் எப்படி வரும் அப்படின்றது நான் உங்களுக்கு டெமோவை நான் காமிச்சேன். லேப் டெஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. மற்ற மாநிலங்கள்ல உங்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொன்னதுல ஏதாவது ப்ரூஃப் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க தலைமை இடத்துல இருக்கீங்க, சென்னை உணவு பாதுகாப்புத்துறை தலைமை இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாம இருக்குமா இல்ல ஏதாவது? இல்ல, என்னோட ஹெட் குவார்டர்ஸ்ல அவங்க கேட்கணும். அவங்களுக்கு தான் அவங்க இப்போ என்னோட மாவட்டத்துக்கு தான் நான் சொல்ல, நானே ஹெட் குவார்டர்ஸ் தான் அனுப்பிச்சிடுறேன். மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் அவங்களும் ஹெட் குவார்டர்ஸ் தான் அனுப்புவாங்க. நம்ம வந்து ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்தா நம்ம அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கணும் நம்ம ரிப்போர்ட். இப்போ செயற்கை நிறமூட்டி கலக்கப்பட்டிருக்குதுன்னு இப்போ சொன்னதுக்கு அப்புறம் நிறைய விவசாயிகள் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த இழப்பை எப்படி இந்த துறை சரி செய்யும்னு நினைக்கிறீங்க சார்? அதுதான் நான் தான் சொன்னேன். எதனால இப்படி வந்து தவறுதலா அவங்க வந்து ஒரு வாய்க்கு காதுக்கு காதும் போகும் பொழுது
விஷயமே வேற மாதிரி போயிடுச்சு. எல்லா பழங்களுமே கெட்டு போன பழங்கள், எல்லா பழத்துலயும் அவங்க ஊசி போடுறாங்க அப்படின்றதுதான் கடைசியா போய் சேர்ந்திருக்கு. அதனால நடந்த ஒரு இதுதான். அதுக்கு தான் இன்னைக்கு முற்றுப்புள்ளி இதுக்கு வச்சே ஆகணும். கண்டிப்பாக இந்த பழங்கள் சாப்பிட்றதுனால எல்லா பழங்களும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு பழங்கள் நம்ம விவசாயிகள் தயாரிக்கிறத நாங்க ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் எந்த விதத்திலையும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. சென்னையில எனக்கு நிறைய இடத்துல வரும், எல்லா ஊர்ல இருந்து எனக்கு வரும். நான் அங்கங்க எடுத்து நான் செக் பண்ணும் பொழுது கூட எங்கேயுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. இதுதான் உண்மை. பர்டிகுலரா சில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வீடியோ எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல நிறமுட்டி கலக்கப்பட்டிருக்கிறதா தெரிய வச்சிருக்கீங்களா? அந்த இடத்துல ஏதாவது ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்களா அந்த துறை சார்ந்து? அதுதான் அந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு வராது. அது வந்து எங்களோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்குல்ல, அங்கதான் போகும். அவங்க கிட்ட நம்ம கேட்டுதான் நம்ம சொல்ல முடியும். சில அதான் நான் இப்பவும் சொல்றேங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா இவர் சொன்னாரு, நம்ம நண்பரே இப்ப வந்து என்கிட்ட சொன்னாரு, பழங்கள் சாப்பிட்டு வாய் பூரா புண்ணா இருக்கு சொன்னார். உங்களுக்கு முன்னாடியே தான் சொன்னாரு. கம்ப்ளைண்ட் வருது. அப்போ வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வருதுன்னு அவரே உங்க நண்பரே சொல்றப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு தான் வந்து டாக்டரே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். இதனால தானே அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு ஒரு 4-5 பேர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால தான் நான் கேட்டேன். யாரோ ஒரு சிலர் பண்றாங்க. அதுதான் நான் தான் சொல்றேனே, அந்த யாரோ ஒரு சிலர் சார் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த யாரோ ஒரு சிலர் எங்கேயோ பண்ணக்கூடிய தவறுக்குனால என்டையரா நம்மள விவசாயியே பாதிக்குது. எந்த விதத்திலையும் உணவு பாதுகாப்புத்துறை வந்து விவசாயிக்கு எதிரி கிடையாது. அல்லது கடைக்க விற்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு நாங்க எதிரி கிடையாது. அன்னைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது கூட பழங்களை வந்து தரையில போட்டு வச்சிருந்ததுனாலதான் எலிகள் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு டெம்பரவரி இந்த டேபிள் மாதிரி உங்களுக்கு போட்டு பழங்களை அதை மேல வச்சு பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு அறிவுரை தான் நாங்க சொல்லிட்டு வந்திருக்கோம் இல்லையா. கெட்டு போன பழங்கள தான் நாங்க தூக்கி போட்டிருக்கோம் இல்லையா. நான் அழிச்ச பழங்கள் எல்லாம் எந்த பழத்திலயுமே கலர் கிடையாது. இதை வந்து நான் மட்டும் சாட்சி கிடையாது, நீங்களும் அதுக்கு ஒண்ணு பாத்தீங்க கண்மூடரா. என்னோட கமிஷனரும் என் கூட இருந்தாரு. நான் பொய் சொல்றான்னு கூட நீங்க நினைக்கலாம். கமிஷனர் பார்த்தார், கண் முன்னாடி பார்த்தார். ஆமா, இதுல கலரிங் இல்ல, கெட்டுப்போதான் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மக்களுக்கு நாங்க தெளிவா உணவு பாதுகாப்புத்துறை மூலமா சொல்லிக்கிற விரும்புறது என்னன்னா, தாராளமா நீங்க இந்த பழத்தை நீங்க சாப்பிடலாம். எப்ப வந்து நீங்க டவுட் பண்றீங்களோ அந்தப்போ இந்த சின்ன டெஸ்ட் மட்டும் பண்ணி பாருங்க. நான் இதை மட்டும் சொல்லல, காஃபில சொல்றோம், டீல சொல்றோம், பால்ல சொல்றோம், இது கீ நெய்யில சொல்றோம், என்னென்ன இருக்கு எல்லாத்துலயுமே, மிளகுல சொல்றோம், எப்படி அடல்ட்ரேஷன் பண்றாங்க, எப்படி அதை கண்டுபிடிக்கணும். இதை தான் நாங்க வந்து வலியுறுத்திட்டு வர முடியும். எல்லா பழங்களையும் நாங்க வந்து தவறு சொல்லல, எல்லா விவசாயிகள் மேலையும் நாங்க தவறு சொல்லல. எந்த விதத்திலையும் ஒரு பங்கு கூட, ஒரு துளி கூட நாங்க சொல்ல கிடையாது. எப்படி அடல்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நாங்க சொல்லிக்கிட்டு வர முடியும். யாரு மேலையும் இது வரைக்கும் நாங்க கேஸும் போட்டது கிடையாது. ஒரு விவசாயி மேல ஒரு கேஸ் போட்டிருக்கேன்னு இப்ப சொல்லுங்க, இல்ல. ஏன்னா கெட்டு போன பழங்களை டெஸ்ட்ராய் தான் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். எல்லாருமே மற்ற மாவட்டங்களாகட்டும் எல்லாருமே உணவு பாதுகாக்க போய் பார்க்கும் பொழுது அங்க அடல்ட்ரேஷனோ இந்த மாதிரி தவறுலாம் ஒரு நோய் பரப்பக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாயிருந்ததுன்னா அதை தடுக்கிறது தான் எங்களோட பொறுப்பே. என்போர்ஸ்மெண்ட் தான் எங்களோட பொறுப்பு. அதை தான் நாங்க பண்ணிட்டு இருந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்க போய் ஒரு விவசாயி போய் கை நீட்டு சொல்லி இருக்கிறோமா? இல்ல. நாங்க எந்த விவசாயியும் நாங்க குறை சொல்ல கிடையாது. எந்த வியாபாரிகளுக்கு நான் சொல்ல, தெரியாத வியாபாரிகளுக்கு கீழே போட்டு விற்காதீங்க, எலி கிடைக்குது. அதை மேல ஒரு டேபிள் மாதிரி டெம்பரவரி டேபிள்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி இவ்வளவு பெரிய டேபிள மேல பழங்களை வச்சுக்குங்க, கீழே வந்து நைட்டு நம்ம விட்டு போயிடுறோம். அதை நல்லா ரேப் பண்ணி நல்லா மூடி அழகாக வச்சுக்குங்க. அடுத்த நாள் வந்து விரிச்சுக்கங்க. கீழே பழங்கள் எந்த பழங்களும் வைக்காதீங்க. வெட்டி வச்ச பழங்களை கண்ணாடி குடுவைக்குள்ள வைங்க. நாலா பக்கமும் அந்த கண்ணாடி திறந்து இந்த பழத்தை எடுக்கிற மாதிரி இருக்கணும். சில இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த பழங்களை வெட்டி இந்த மாதிரி பீஸ் வச்சிருப்பாங்க. அது வச்சிருக்க பார்த்தீங்கன்னா 3 பக்கம் மட்டும்தான் மூடி இருக்கும். மேல சைடுல மட்டும் தான் முடிக்கும், இந்த சைடு ஓப்பன்ல இருக்கும். இந்த பக்கம் ஈக்கள் எல்லாமே போய் உட்காந்துருக்கும். ஈக்கள் உட்காந்து அது மொச்சுக்கிட்டு இருக்கு. நாங்க கண் கூட நான் பாக்குறேன், பார்த்தனாலதான் நான் உங்ககிட்ட நான் சொல்றேன், இது மாதிரி சாப்பிடாதீங்க. இந்த பழத்தை வெட்டி வச்ச பழங்களை சாப்பிடாதீங்க. முழு பழமா நீங்க எடுத்துட்டு போய் வீட்டுல எல்லாமே சாப்பிடுங்க. ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து முழு பழமா கூட நீங்க வீட்டுல எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. அது இன்னும் சேஃபர், ரொம்ப ரொம்ப சேஃபர் அப்படின்னு தான் நாங்க வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்த முடியும். நாங்க யாரையும் கை காட்டி நாங்க குற்றம் சொல்ல கிடையாது. இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு நாங்க சொல்லது கிடையாது. அடல்ட்ரேஷனா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதோட நாங்க வந்து நின்னுக்கிறோம். இதுக்கு மேல நான் வந்து இன்னமும் அந்த கலரிங் வந்து எப்படி வந்திருக்குன்றத நான் உங்களுக்கு வந்து விரிவாக கூட நான் உங்களுக்கு சொல்றேன். நான் பல வீடியோல நம்ம சொல்லி இருக்கிறோம். இதுல இந்த சுவையூட்டிகளை கொடுக்கறதோ இல்ல நிறமூட்டிகளை கொடுக்கும் பொழுதோ பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே வாய்ப்புண்கள் வர ஆரம்பிக்கும். சில பேத்துக்கு ஓவாமைன்னு சொல்லுவோம், உடனே ரியாக்ஷன்ஸ் வரும், உடல் பூரா அரிப்பு வரும். சில பேத்துக்கு வந்து ஆஸ்மா இருந்ததுன்னா ஆஸ்மாவை சில டைம்
ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ வீட்டுக்கு போகும்பொழுது வயிறு எரிச்சல், வயிற்று வலி வர ஆரம்பிக்கும், டயரியா போகும், வாமிட்டிங் போகும். இதெல்லாம் இமீடியட் எஃபெக்டாகவே இருக்கும். உடனடியாக பார்த்தோன்னா உடனே அது பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ்டே போய் பார்த்துடணும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கெமிக்கல் வந்து நம்ம உடலை விட்டு வெளியே போகாது, அதோட ஆக்ஷன் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால மிக ஜாக்கிரதையா இருங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம். திரும்ப திரும்ப சொல்றத வந்து மிக மிக ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு சந்தேகப்பட்டா அந்த டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றோம். எல்லா பழத்தையும் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் எதுவுமே சொல்ல கிடையாது. இந்த பழங்கள் கலப்படம் கலந்த பழங்களோ இல்லை இந்த கெமிக்கல் கலந்த பழங்களோ சாப்பிட்டா என்ன நடக்கும் உடல்ல, அதை வந்து நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே இந்த கலரை வந்து 2 பழத்தில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. நான் எப்படி இருக்குன்றத நான் காமிக்கிறேன். ஒரிஜினல் கலர்னா என்ன, ஃப்ரூட்டோட கலர், இந்த கலர் மிக்ஸ் பண்ணுனாங்கன்னா எப்படி இருக்குன்றத பாருங்க. நிறமூட்டியில் என்னென்ன மிக்சிங்ல இதுதான் அந்த நிறமூட்டிங்க. இது வந்து ஒரு டைப் தான். எந்த டைப்ல அவங்க பண்றாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. பல பேர் அவங்க கைக்கு வந்த கலர்களை யூஸ் பண்ணி கைக்கு வந்து சக்கரை பாகுகளை கலந்துதான் இந்த சுவையூட்டிகளை கொடுக்கறாங்க. புரியுதுங்களா? நீங்களே பாருங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் கலர் போட்டிருக்கேன். இதுல உங்களால டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா? இதுல நீங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா? இருக்கிறது கஷ்டமா இருக்கு இல்லவா? உங்க கண்ணுக்கு முன்னாடியே டிஷ்யூ ஒரே டைம்ல தான் நான் வச்சு எடுக்கிறேன். நான் அதிக நேரம்லாம் ஒரு டிஷ்யூக்கு கொடுக்கல. ஒரிஜினல் பழத்திலையும் இந்த கலர்லயும் நான் உங்களுக்கு நான் காமிச்சேன். இதுதான் நான் நடக்குதுன்னு நான் சொல்றோம். திரும்பவும் காமிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த கலருக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு மட்டும் பாருங்க. அவ்வளவுதான். ஆனா தனிப்பட்ட முறையில் பாத்தீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? 2 டிஷ்யூ இங்க பாருங்க. இததான் நாங்க அறிவுறுத்துறோம். மக்கள் இவ்வளவு நேரம் வச்சுன்னா ஒரு சின்ன டெஸ்ட் இதுதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி கலர் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னம்னா கண்டிப்பாக தெரியும். இயற்கை வண்ணத்துல கலர் வைப்பார் வரலைங்க. இன்னும் கூட நம்ம இன்னும் கூட டைம் எடுத்து கூட பண்ணலாம். இந்த டிஷ்யூ பாருங்க, எதுவுமே இல்லை. நான் நல்லாவே வச்சு அழுத்துறேன். இயற்கையான பாருங்க, இயற்கையான பழம் இந்த இது வந்து கலர் போட்டது. இதுதாங்க நாங்க காமிக்கிறோம். ஒரு பழம் முழுசா இருக்கும்போது எப்படி சார் கலர் ஊட்டி உள்ள அனுப்புவீங்க? இதுதாங்க நாங்க வந்து சொல்லி கொடுக்கிறோம், மக்களுக்கு சொல்லி கொடுக்கறது இதுதான். இந்த பழத்துல உங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. இதை சாப்பிட்றவங்க தான் இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்க உதாரணத்துக்கு கூட நான் காமிச்சிட்டோம். பல இடத்துல இருந்து எங்களுக்கு போன் வரலாம், இந்த பழங்களை சாப்பிட்ட உடனே எங்களுக்கு வந்து வாய்ப்புண்ணாயிடுச்சு, எங்களுக்கு உடம்பு இதாயிடுச்சுன்னு போன் காலே வருது. உங்களுக்கு எது கண்ணுக்கு முன்னாடியே தான் நான் காமிச்சிருக்கேன். இதுல நாங்க ஏதோ ஒளிவு மறைவோ நான் உங்களுக்கு பண்ணவே இல்லை. இதுதான் நடக்குது. இல்லைங்க, அது எவ்வளவுங்க இருக்க போகுது? சக்கரை பாகு என்ன கலர்ல இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? இந்த கலர் எதுக்கு? ரோடமின் பீன்னு நம்ம ஒண்ணு கண்டுபிடிச்சோம் நம்ம இந்த பஞ்சு மிட்டாயில. அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த ஒரு துளி தான் போடுறோம். அவ்வளவு பஞ்சு மிட்டாய்க்கு அவ்வளவுதான். இதுக்கு பாருங்க அவ்வளவுதான். இந்த இது தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு ஆயிரம் போகுது செலவு? இந்த மருந்து இந்த கலர் தயாரிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது? இதுதான் நடந்த உண்மை. இதுதான் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க சொன்னோம். இது தவறுதலா எல்லா பழங்கள்லயும் இது போட்டிருக்காங்க, ஊசி போடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. கிடையவே கிடையாது. ஒரு சில இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நடக்க தவறு போது எல்லாருமே இதாகிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. தாராளமா மக்கள் சாப்பிடலாம். நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பழம் இருந்ததுன்னா இந்த டெஸ்ட்டை மட்டும் பண்ணி பாருங்க.
இதை நாங்க மட்டும் சொல்லல, FSSAI இது வந்து இந்த மெத்தடை வந்து சொல்லி கொடுத்துருக்கு. நிறைய அடல்ட்ரேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது முதற்கொண்டு வீடியோஸ் முதற்கொண்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணாவே போதும். நாங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே பெருசுபடுத்தியோ சிறுதுபடுத்தியோ எங்களுடைய எண்ணங்களையோ இதுல புகுத்தவே இல்லை. இது நடந்ததை அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுதான் உண்மை. ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த மாதிரி வாங்குவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் மாவட்டம் எல்லா இடத்துலயும் அந்த இடத்துல வந்து போஸ்ட் மாதிரி போடலாம்ல, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி போஸ்ட் மாதிரி போடலாம்ல. இல்ல நாங்க வாங்கின படத்துல வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் தெரியல இடம் அப்படின்னா நம்மளே டைரக்டா போயிட்டு பாக்கலாம். அவங்களே வந்து இந்த கடையில தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு அதையும் போஸ்ட் போடுறாங்கல்ல. அது டிபெண்ட்ஸ் பண்ண எல்லா இடத்துலயும் அது இப்படி பண்றது சாத்தியம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. சார், விவசாயிகள் மீதோ இல்ல வியாபாரிகள் மீதோ நாங்க குற்றம் சொல்லல அப்படின்றீங்க. இடைத்தரகர்கள் வாங்கக்கூடியவர்கள் இந்த வேலையில ஈடுபடலாம். ஒரு சிலர் அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்து ட்ரை பண்ணிருக்கோம். நான் தான் சொல்றேன், எனக்கிட்ட என்ன சென்னை பொறுத்த வரையிலும் சென்னையில இதுவரைக்கும் நான் வந்து யாரையுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. நான் ஒரு இடத்துல மட்டும் செக் பண்ண சொல்ல, ரேண்டமா நிறைய இடத்துல நாங்க செக் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து சொல்றோம். இது மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா கூட எனக்கு போதும். நான் அவங்களை வச்சு எப்படி விசாரணை பண்ணணுமோ அவங்க விசாரணை பண்ணி என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்படி இந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா நான் உடனடியாக நான் லேபுக்கு அனுப்பிச்சிருப்பேன். லேபுக்கு அனுப்பிச்சு கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனா நடக்கவே இல்லைன்னு நான் சொல்லல. உங்க கண்ணு முன்னாடியே உங்க நண்பர் சொல்றாரு, வாய் பூரா சாப்பிட்டதுக்கு அப்புறம் டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பழத்தை இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பழத்தை கொண்டு போய் அப்பதான் ஆமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தையோட வாய் பூராவுமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சில இடம் எங்கேயோ நடக்குதுங்க. அதை தான் நாங்கள் வந்து தடுக்கிறோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மிக மிக சேஃபான ஜோனில் தான் இருக்கோம். இந்த ஒரு சில பேர் பண்ணக்கூடிய ஒரு துளி பண்ணக்கூடிய ஆளுங்களையும் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து வெரி சேஃபர் ஹேண்ட்ஸில் நம்ம இருக்கிறோம். அவங்களே தயாரிக்கிறது தான். இப்போ நீங்கள் குளிர்பானம்லாம் எங்கேருந்து தயாரிக்கிறாங்க? அன்அஃபிஷியலாக நம்ம ரைட் போகிறோம்ல, எங்கேருந்து கிடைக்கிறாங்க? அவங்க ஏதோ ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இதுக்குன்னு பர்டிகுலர் இடம்னா இருந்ததுன்னா நான் பிடிச்சிருவேன். அந்த மாதிரி எனக்கு இடங்கள் எனக்கு தெரியல. இந்த மாதிரி அவங்களாவே ப்ரிப்பேர் பண்ணுறது, அவங்களே என்னென்னமோ மிக்ஸ் பண்ணிக்கிறது. சில பேர் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சோடா கலரிங்கெல்லாம் ஆட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி கலர்லாம் கூட ஆட் பண்ணி சக்கரைப்பாகு சுகர் எல்லாம் அதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துருவாங்க. எதுல அதுதான் எங்களால கண்டுபிடிக்க முடியலையே. நம்ம கட் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம என் பாயிண்ட்ல யாருக்கிட்ட பாக்குறோம்? வியாபாரி கிட்ட தான் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. விவசாயி கிட்ட நம்ம பண்ணது கிடையாது. விவசாயிக்கு மேல அவங்க வந்து இப்ப நீங்களே ஒரு விவசாயியா இருந்தீங்கன்னா உங்க நிலத்துல விளையாடுற பழத்தில் நீங்க கலர் போடுவீங்களா? போட மாட்டீங்க. அந்த மாதிரி எனக்கு விவசாயி மேல எல்லாம் எனக்கு எது இல்லை. ஏதோ ஒரு சில புல்லுரிகள் பண்ணக்கூடிய ஒரு சில தவறு தான் இது வந்து என்ன பெருசா நமக்கு வெடிச்சிருக்கிறோம் இல்லையா. இதனால எந்த விதமான பயமே கொள்ள வேண்டாம். தாராளமா நீங்க இந்த வாட்டர்மெலான் சாப்பிடுங்க. இந்த பழத்தை நானே சாப்பிட்டுருக்கேன். நான் நேத்து கூட நான் சாப்பிட்டேன். நாங்க போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் போறப்ப வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு எதுவும் ஆகல. தாராளமா சாப்பிடுங்க. அப்படி உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு கொடுத்த முறையில நீங்க ஒரே ஒரு சின்ன டெஸ்ட் 2 செகண்ட் தான் ஆகுது. உங்களுக்கு சந்தேகமா இருக்கு எனக்கு அப்படின்னு இது மாதிரி பண்ணீங்கன்னா போதும். இயற்கையாவே இந்த கலருக்கு இந்த நிறம் உண்டு, சிவப்பு நிறமும் உண்டு. அது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி காமிச்சேன். நான் அந்த பழத்தை தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து அந்த சிவப்பு கலர் வரும். அப்படி வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா நிறைய அவங்க நிறமூட்டி விட்டு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அது இல்லாமல் நீங்கள் எடுத்து சாப்பிடும் பொழுது சக்கரைப்பாகோ இல்லை இனிப்போ ரொம்ப சுவை மிக்கதோ உங்களுக்கு நம்ம அது தெரிஞ்சதுன்னா தயவு செய்து அந்த பழங்களை சாப்பிட வேண்டாம். சார், இந்த பழங்கள் மட்டும் இல்லாமல் உணவு ஹோட்டல்ல வந்து நம்ம அதிகப்படியான உணவுகள் கெட்டுப்போன உணவுகள் வந்து விற்பனை செய்யப்படுது. இது தொடர்ச்சியா அந்த குற்றச்சாட்டு எழுந்துட்டு தான் இருக்கு. இது பெரிய பிரபலமான கடைகள்ல எடுக்கிறப்ப எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கிறது இல்ல. சிறிய கடைகள்ல மட்டும்தான் உணவு பாதுகாப்பு. சொல்லுங்க, எந்த கடையில நான் எடுக்கல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்க தரப்பு இருக்கிற பிலால் கடைக்கு நீங்க சோதனைக்கு போகல. எனக்கு நான் ஆக்சுவலா இன்னைக்கு நான் போறதுதான். அது எங்களுக்கு வந்தது வந்து நான் ட்ரிப்ளிகேன்ல இருக்கக்கூடிய அந்த கடைக்கு தான் வந்தது. அந்த கடைக்கு நேற்று போனேன். நேற்று எனக்கு வரல. ட்ரிப்ளிகேன்ல இருந்து நேற்று நாங்கள் ஆய்வு பண்ணல இல்லைங்களா. நேற்று பண்ணின கடைக்கு வந்து எங்களுக்கு வந்தது. அவங்க போலீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த அவங்கள போய் மக்களை போய் பார்க்கறதுக்கே எனக்கு சரியா போச்சு. எங்க சிடிஹெச்ல போய் பார்த்துட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக நாங்கள் போய் தேடி மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட விசாரிச்சோம். உண்மைதானா, எங்க சாப்பிட்டீங்க, ஏது சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்றப்ப எல்லாருமே ஒரே பதிலாக தான் சொல்றாங்க. ஒரே பதிலாக அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்டையும் நான் போய் விசாரிச்சிட்டோம். சார், இதுக்கு 100% வந்து ஃபுட் பாய்சனிங் ஒரு கடையில் தான் சார் இவங்க எல்லாமே சாப்பிட்ருக்காங்க
அதனால தான் அந்த கடையை எங்களுக்கு டைம் பண்றதுக்கு இருக்கு. இல்ல அண்ணா சாலையில் இருக்க பிலால் அசைவ உணவகத்துல சாப்பிட்டதா சொல்லி போலீஸாரு வந்து இன்னைக்கு நான் இப்ப போதான் போறேன். அங்கேயும் நான் தான் போறேன். அதுவும் என்னோட ஜுடிஷியல் தான் வருது. நான் இப்ப போதான் போறேன். அவங்க அங்கேயும் அந்த தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் இழுத்து மூடிட்டு வந்துட்டே இருப்பேன். எனக்கு இந்த பெரிய கடை இந்த சின்ன கடைன்றது எனக்கு தெரியவே தெரியாதுங்க. எனக்கு மக்கள் பாதிக்கிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நாங்க இருப்போம். உணவு பாதுகாப்பு துறை அந்த இடத்துல நிற்கும்.